Hi guys, welcome to Cinenews. சிவகார்த்திகேயனின் 40வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏஆர் முருகதாஸ் ரொம்ப பெரிய ரீட் ஒன்று ரசிகர்களுக்கு கொடுத்திருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிவகார்த்திகேயன் கடைசியாக நடித்த படம் அமரன் திரைப்படம் மெகா ஹிட் ஆகி உலகளவில் 350 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது. அடுத்ததாக அவர் சுதா கங்காரா இயக்கத்தில் பராசக்தி படத்தில் நடித்து வருகிறார். மேலும் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்திலும் நடிக்கின்றார். இன்று அவர் தனது 40வது பிறந்த நாளை கொண்டாடி வரும் சூழலில் அவரும் ஏஆர் முருகதாசும் இணையும் படத்தின் பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவகார்த்திகேயனின் வளர்ச்சி தற்போது எக்கச்சக்கமாக இருக்கிறது. டாக்டர், டான் என வரிசையாக 2 படங்களில் 100 கோடிகளை வசூல் செய்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். அதனை அடுத்து நடித்த பிரின்ஸ் திரைப்படம் தோல்வியடைந்தது. அந்த சறுக்களை வைத்து சிவா இனி அவ்வளவுதான் என்று பலருமே கூறினார்கள். ஆனால் அந்த பேச்சை மாவீரன் படத்திலே அடித்து நொறுக்கிவிட்டார் சிவகார்த்திகேயன். மேடூர் அஸ்வின் இயக்கியிருந்த அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது. தொடர்ந்து நடித்த அயலான் திரைப்படமும் கேப்டன் மில்லர் படத்தை சம்பவம் செய்து வென்றது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடித்த நடிகராகவும் சிவகார்த்திகேயன் மாறியிருக்கிறார். குழந்தைகளுக்கு ஃபேவரட்டான ஹீரோவாகவும் சிவகார்த்திகேயன் இருக்கிறார். சிவகார்த்திகேயனின் கரியரிலே அமரன் திரைப்படத்துக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் கமல்ஹாசன் தயாரிப்பில் உருவாகியிருந்த அந்த படத்தில் எஸ்கேவுக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடித்திருந்தார். மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை மையமாக வைத்து அந்த படம் தயாரானது. படத்துக்கு ரசிகர்கள் தங்களது ஏகோபித்த ஆதரவை கொடுத்தார்கள். விமர்சன ரீதியாகவும் கொண்டாடப்பட்ட அந்த படம் வசூல் ரீதியாகவும் சக்கை போட்டது. பாக்ஸ் ஆஃபீஸையே சிதறடிக்கும் வகையில் அந்த வசூல் அமைந்திருந்துச்சு. அதாவது அந்த படம் உலகளவில் 350 கோடி ரூபாய் வரை வசூல் செய்து சாதனை படைத்தது. இதுதான் சிவாவின் கரியரிலே உச்சபட்ச வசூல் செய்த படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் சிவாவின் நடிப்பும் அவ்வளவு மெருகேறியிருந்தது. இப்படி பல விதங்களில் இந்த படம் சூப்பர் அப்ளோஸை அள்ளியதன் காரணமாக சிவாவின் மார்க்கெட்டும் சரசரவென்று உயர்ந்தது. இவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வந்து கொண்டே இருந்துச்சு. அமரன் படத்தை முடித்துவிட்டு சுதா கங்காரா இயக்கத்தில் பராசக்தி படத்தில் நடித்து வருகிறார் சிவா. மேலும் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்திலும் ஒரு படத்தில் கமிட் ஆகி இருக்கிறார். முருகதாஸ் கடந்த சில வருடங்களாக ஹிட் எதுவும் கொடுக்காததால் சிவகார்த்திகேயனை வைத்து கண்டிப்பாக ஒரு ஹிட்டை கொடுத்துவிட வேண்டும் என்கிற முனைப்பில் உழைத்தும் வருகிறார். இதில் ஹீரோயினாக ருக்மிணி நடித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. படத்தின் இறுதிக்கட்ட வேலைகள் நடந்து வரும் நிலையில் இன்று சிவகார்த்திகேயனின் பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் பெயர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி படத்துக்கு மதராசி என்று பெயரும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டைட்டில் கிளிப்ஸையும் பார்க்கையில் இந்த படம் பக்கா ஆக்ஷன் படமாக உருவாக்கி இருப்பது உறுதியாகி இருக்கிறது. தற்போது அது பயங்கரமாக ட்ரெண்டாகி இருக்கிறது. படமானது பேன் இந்தியா அளவில் ரிலீஸ் ஆகவும் இருக்கிறது. இந்த படத்தோட கிளிப்ஸ் வீடியோவும் வெளியாகி ரொம்ப ரசிகர்களை ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தை பார்க்குறதுக்காக ரொம்ப ரசிகர்கள் காத்துட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த கிளிப்ஸ் வீடியோவில் சிவகார்த்திகேயன் நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆக்ஷனாகவும் இருந்துச்சு. SK23 படத்துக்கு மதராசி என்ற பெயர் வைத்தது ரொம்ப ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த SK படத்தின் அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளனர் படக்குழுவினர். இந்த படத்துக்கு மதராசி தலைப்பு வைக்கப்பட்டதும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் செம மாசாக வெளிவந்திருக்கும் அந்த மதராசி படத்தின் டைட்டில் டீசர் கிளிப்ஸ் வீடியோ ரொம்ப பேரை கவர்ந்திருக்கு. இதுதான் சிவகார்த்திகேயனின் பிறந்த நாள் ட்ரீட்டாகவும் ரசிகர்களுக்கு கிடைத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் சிவகார்த்திகேயனை பிடிக்குமன்றதை மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைத்திருங்கள். தேங்க்யூ, பாய்.